மார்ச் 20. நமது அனுதினமான ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. திருப்தியை பற்றிக்கொள்ளுதல். இன்றைய வேத பகுதி சங்கீதம் 131. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையுள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. குறிப்பு வசனம்: தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல இருக்கிறது. சங்கீதம் 131:2. ஒரு மனநல மருத்துவரின் ஆலோசனை கட்டுரையில் பிரெண்டா என்ற வாசகருக்கு அவர் பதிலளிக்கையில், அவள் தனது லட்சியத்தை அடைய மேற்கொண்ட முயற்சிகள் அவளை அதிருப்தி அடையச் செய்ததாக புலம்பினாள். அதற்கான மருத்துவரின் பதில் அறிவு மழுங்கியதாக இருந்தது. மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்க படைக்கப்படவில்லை, உயிரோடு இருந்து இனப்பெருக்கம் செய்வதற்கு மட்டுமே என்று அவர் கூறினார். திருப்தி எனும் கைகெட்டாத பட்டாம்பூச்சியை துரத்துவது நமது சாபம் என்றார். அதை எப்போதும் பிடிக்க முடியாது என்று அவர் மேலும் கூறினார். மனநல மருத்துவரின் வார்த்தைகளை படித்து பிரெண்டா எப்படி உணர்ந்திருப்பாள்? அதற்கு பதிலாக சங்கீதம் 131 படித்தால் அவள் எவ்வளவு வித்தியாசமாக உணருவாள் என்று யோசித்தேன். அதன் வார்த்தைகளில் திருப்தியை எவ்வாறு கண்டறிவது என்பதை நமக்கு தாவீது காட்டுகிறார். அவர் மனத்தாழ்மையோடு ஆரம்பிக்கிறார். தனது ராஜரீகமான நோக்கங்களை ஒதுக்கி வைக்கிறார். மேலும் எது முக்கியமெனும் வாழ்க்கையின் ஆழமான கேள்விகளோடு போராடி கொண்டிருந்த அவர் அவற்றையும் ஒதுக்கி வைக்கிறார். பின்னர் அவர் தேவனுக்கு முன்பாக தனது இதயத்தை அமர பண்ணினார். எதிர்காலத்தை அவரது கைகளில் ஒப்படைக்கிறார். அதன் விளைவு அற்புதமானது. ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். அதாவது, நான் திருப்தியாக இருக்கிறேன் என்கிறார். இது போன்ற நமது நொறுங்கிய உலகில் திருப்தி என்பது சில நேரங்களில் எட்டா கனியாக இருக்கும். பிலிப்பியர் 4:11-13 வரையுள்ள வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் மன நிறைவை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்று கூறினார். ஆனால் நாம் உயிர் வாழ்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் மட்டுமே படைக்கப்பட்டுள்ளோம் என்று நம்பினால் மன நிறைவு நிச்சயமாக பிடிக்க எட்டா கனியாகவே இருக்கும். தாவீது நமக்கு மற்றொரு வழியை காட்டுகிறார். தேவனின் சமூகத்தில் அமைதியாக இளைப்பாறுதலின் மூலம் மன நிறைவை பெறுவதே அவ்வழி. நீங்கள் எப்போது மிகவும் திருப்தி அடைந்திருக்கிறீர்கள்? இன்று தேவனுடன் அமைதியாக இருக்க அவசரமில்லாத நேரத்தை எப்படி ஒதுக்குவீர்கள்? அன்புள்ள தேவனே, என் உண்மையான நிறைவாகிய உம்மில் நான் ஆழமாக இளைப்பாறுகிறேன்.